என் நேம் சிவசங்கர். நாங்கள் இந்த 6 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன், இந்த மிஷின் த்ரெஷர் ஃபீல்டில். இதுக்கு முன்னாடி 5 வருஷமாக வேறு த்ரெஷர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அது எனக்கு செட் ஆகலை. இந்த வருஷம் தான் ஜேகே டீலக்ஸ்னு ஒரு த்ரெஷர் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜேகே டீலக்ஸ் த்ரெஷரில் வந்து நம்ம அனைத்து வகையான தானியத்தை தான் அடிச்சிக்கலாம். அது மெயின் பார்க்கும்போது வந்து ராகி, உளுவல், கம்பு, சோளம், இந்த 4 வகையான தானியத்தை வந்து இப்போ இருக்கிற அல்லர்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஜலடை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இந்த மக்காச்சோளம், கலக்கா, இந்த மாதிரி பெரிய வகையான தானியம் அடிக்கும் போது அல்லரு அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு அல்லர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour 3/4 hourக்குள்ளே மாற்றி அடுத்த ஃபீல்டு என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி ஓட்டிக்கலாம். ஹேண்ட்லிங் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டு மிஷினை டிராக்டர் ஆன் பண்ணிவிட்டு பிடிஓ 540 பிடிஓ போட்டு விட்டால் 10 ரேஸ் வச்சா 750 RPM அது ஓடும். 10 ரேஸ் வச்சாவே போதும். மற்ற கம்பெனி த்ரெஷர் யூஸ் பண்ணும்போது ரேஸ் அதிகமாக தேவை. ஜேகே டீலக்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து 10 ரேஸ்லேயே மிஷின் ஃப்ரீயாக ஓடிக்குது. பிடிஓ ஆன் பண்ணாங்களா மெயின் பெல்ட் ஓடிச்சுன்னா எல்லா பெல்ட்டுமே அப்படியே ரன் ஆகிக்கும். இங்கே பில்லு போட்டாங்கலாம் உள்ளே போயிட்டு கொங்கு வர்றது வந்து அதே உள்ளே வந்து திருப்புன்னு பக்கெட்டில் கொட்டி சர்க்கிள் ஆகிடும். இதுக்கு முன்னாடி வச்சுருந்த மிஷின் வந்து நாங்கள் பேஷனில் எடுத்து கொட்டுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வர மிஷின் வந்து அதே உள்ளே கன்வெர்ட் ஆகிக்கிறதுனால அது ஒரு ஆள் மிச்சம் ஆகுது. நல்லா பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. 2 பேர் இருந்தாவே மிஷின் ஓட்டிக்கலாம். போடுறதுல ஆரியம் பைப்பு மாட்டி விட்டாவே ஆரியம் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. 2 பேர் இருந்தாவே மிஷின் ஓட்டிக்கலாம். மற்ற கம்பெனின்னு பார்க்கும்போது குடோன் வந்து சின்னசாக இருக்கும். இது வந்து குடோன் லென்த்தும் அதிகம், ஹைட்டும் அதிகம். அதனால் வந்து கத்தியும் 7 இருக்குது. அதனால் ஃபினிஷிங் ஓரளவுக்கு நல்லா வருது. மற்ற கம்பெனி கம்மியாக இருக்குது, இது கொஞ்சம் நல்லா இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது. கஸ்டமருக்கும் ஏற்ற மாதிரி இருக்குது வண்டி. அதே மாதிரி பார்க்கும்போது இந்த ஃபேன் அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் மற்ற கம்பெனியில் வந்து நெட்டு போட்டு டைட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். இது நம்ம வேணுன்ற மாதிரி டக்குன்னு லூஸ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே. கொங்கு பாருங்கள் இப்படி வந்துட்டு இந்த கன்வேயர் வழியாக உள்ளே போய் சுற்றிக்கும். வேக்கம் பெல்ட் அதே மாதிரி நம்ம என்ன காற்றுக்கு வேக்கம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி போட்டுக்கலாம் பெல்ட். இது மிஷினில் 2 வெயிட் கல் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இன்ஜின் ரேஸ் கம்மியாக வச்சாலையும் மிஷின் ஃபினிஷிங் வந்து சுத்தமாக வருது. அதனால் நம்மளுக்கு வந்து சேவிங்ஸ்னு பார்க்கும்போது டீசல் சேவிங் நிறைய இருக்குது. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வச்சுருந்த மிஷின் வந்து பில்லு நாமளே எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு 1 hour 2 hour ஓடுற மாதிரி இருக்கிற மிஷின் தான் இருந்துச்சு. இந்த மிஷின் வந்து ஜேகே டீலக்ஸ்னு பார்க்கும்போது வந்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒரு 4 hour 5 hour கூட ஃப்ரீயாக ஓட்டிக்கலாம். பில்லு ரொம்ப லாங் போய் அதே ஒரே இடத்துல விழுந்துருது. அதனால் பில்லு எடுக்கிறதுக்கான ஆள் வந்து தேவையில்லை. ஜேகே டீலக்ஸில் 4 வகையான ஃபேன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபேன் வந்து ஆரியத்தில் இருக்கிற பெரும்போட்டை பூரா எடுத்துரும். செகண்டும் தேர்டும் வந்து 1-2 இருக்கிற சிறும்போட்டை எடுத்துரும். ஃபைனல் ஃபேன் வந்து ஆரியத்தில் ஒரே சின்ன தூசி கூட போகாமல் கிளியராக அப்படியே வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கடைசி ஃபேன் அதோட யூசஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேகே டீலக்ஸில் வந்து எல்லா வகையான தானியமும் அவுட்புட் நல்லா இருக்குது. எங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்குது, கஸ்டமருக்கும் நல்லா இருக்குது. அதனால் வந்து கஸ்டமரும் விரும்பி எங்கள் மிஷினை கூப்பிட்றாங்க. எங்களுக்கு சேவிங்ஸ்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டீசல் மைலேஜ் நல்லா சேவ் ஆகுது. கஸ்டமருக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேர் இருந்தாவே போதுமானது. அவங்களுக்கு கூலி மிச்சமாகுது. அதனால் எல்லோரும் விரும்பி நல்லா கூப்பிட்றாங்க. மற்ற த்ரெஷரு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜேகே டீலக்ஸ் வந்து எங்கள் நல்லா பயனுள்ளதாக இருக்குது. அதாவது ஏதாச்சும் ஒரு வேலை வரும்போது பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்கிற மெக்கானிக்கை வச்சு நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம். இதுக்கோசரம் நாங்கள் டீலர்கிட்ட வரைக்கும் போகணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி டீலர்கிட்ட போனாலையும் நல்லா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்பேரும் சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது நாங்கள் வந்து இது ஜேகே டீலக்ஸ் வந்து விநாயகர் மிஷினரியில் எடுத்தேங்க. இந்த விநாயகர் மிஷினரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் பாலக்கோடு வில்லேஜில் அமைஞ்சிருக்குது. எடுத்து நாங்களும் நல்லா பயனுள்ளதாக இருக்குது. நீங்களும் எடுங்க, நம்பிக்கை எடுங்க, நல்லா இருங்க.